கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 13:21. மேத்யூ 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். என்ன இது? யாருன்னா, மேலாப்படி கொஞ்சம் மண் இருக்கும். இந்த மேலாப்படி இருக்கிற மண் என்ன பண்ணும்? அதுக்குள்ளே இந்த விதை விழுந்த உடனே அது டகார்னு வளர ஆரம்பிக்கும். ஆனால் என்ன பண்ணும்? வெயில் அடித்த உடனே போயிடும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நான் கர்த்தரை பின்பற்றி வருகிறேன்னு சொல்லி வர்றவன் வசனத்தின் நிமித்தம் இடரல் அடையும் போது, நன்றாக கவனிங்க, எதன் நிமித்தம்? வசனத்தின் நிமித்தம். அவன் கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும், அவன் கிறிஸ்துவுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி வாழும்போது அவனுக்கு வரக்கூடிய துன்பங்கள், இந்த வசனத்தினால வரக்கூடிய உபத்திரமம் துன்பம் உண்டான உடனே அவன் என்ன பண்ணுறான்? இடரல் அடைந்து போயிடுறான். ஆனால் கொஞ்ச காலம் மட்டும் இருப்பான். எப்படி? கொஞ்ச காலம் மாத்திரம். நீங்கள் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி நான் அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன? நீங்கள் துன்பப்பட்டு பாடுபட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதை ஆதி திருச்சபையில் அதுதான் போதித்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எழுதும்போது 2 தீமோத்தேயு 1:15 சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு எர்மொகனே முதலாய் என்னை விட்டு வினைகிறார்கள் என்று அறிந்திருக்கிறாய். எப்படி? இவங்க எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு வார்த்தை நிமித்தம் போராட்டம், வார்த்தை நிமித்தம் துன்பம், வார்த்தை நிமித்தம் பாடு, அடி உத இப்படி வரும்போது, ஏன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவர்களுக்கு வரக்கூடிய பாடுகள் அநேகமாக இருக்கிறதுனால அவர்கள் என்ன பண்ண வேண்டியாச்சு? அவங்க வெளியே போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பாடு துன்பத்தை அனுபவிக்காமல் அவங்க எளிதான வழி, ஒரு ஈஸியான வழி என்று சொல்லக்கூடியதான். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலே சொன்னார் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில், மத்தேயு 11:6, இந்த என்ன என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்ன? இடரல் அடையாதபடி. அப்போ இவர்களுக்கு வசனத்தின் நிமித்தம் துன்பம் வருகிறது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வருகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இடரல் அடைஞ்சிடுறாங்க. நீங்கள் நம்ம யோவான் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுறாரு. முடிச்சதுக்கு பின்பாக அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கங்கிறாரு. அவங்க என்னத்தை கொடுக்க தெரியாத போது கர்த்தர் அவங்களுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்காரு. அதற்கு பின்பாக என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னுடைய சரீரத்தை சாப்பிடணுங்கிறாரு. அடுத்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணு. உடனே என்ன பண்ணிட்டாங்க? யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனம், அன்று முதற்கொண்டு அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. மிஞ்சினவங்க யார்? 12 பேர் மாத்திரம்தான். அப்போ சாப்பிட்றதுக்கு 5000 பேர் வந்தாங்க. மிஞ்சினது எத்தனை பேர்? 12. அப்போ சிந்திச்சு பாருங்க. வசனத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுறீங்களா? இடரல் அடைகிறீங்களா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்ம கேட்கிற பிரசங்கம் வேத வசனத்திற்கு எதிரான பிரசங்கம். ஆனால் இதே பைபிள் எடுத்து தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. நிறைய போதகர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க? நீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட வா, உனக்கு எந்த துன்பமும் வராதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. இதை கேட்டு இதை விசுவாசித்து போகிற அநேக ஜனங்கள் அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடான சிந்தைக்குள்ளே போயிடுறாங்க. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்கும் போது வசனத்து நிமித்தம் உங்களுக்கு பாடு வரும். உங்களுடைய சொந்த வீட்டில் உங்களுக்கு எதிராக வருவாங்க. தாய் தகப்பனுக்கு எதிராக, அம்மா பிள்ளைக்கு எதிராக, மாமி மருமகனுக்கு எதிராக, சகோதர சகோதரிக்கு எதிராக தெளிவாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மாறாக நம்ம என்ன கேட்குறோம்? இப்போ யாராவது ஒருத்தர் வசனத்து நிமித்தம் துன்பப்பட்டார், வசனத்து நிமித்தம் உபத்திரவத்துக்குள்ளே போனார்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அவருக்குள்ளே ஏதோ பாவம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுட்டோம். எப்படி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு வசனத்து நிமித்தம் துன்பப்படக்கூடிய மக்களை நம்ம எப்படி பார்க்குறோம்? இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி பார்க்க போயிடுச்சு? காரணம் என்ன? எல்லாரும் என்ன? வசனத்து நிமித்தம் துன்பமே வரக்கூடாது, நீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்துட்டேன்னா
உனக்கு எந்த பிரச்சனையும் வந்து விடாது என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் எப்படிங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க? நீங்கள் எப்படி வசனத்து நிமித்தம் பாடுபட, வசனத்து நிமித்தம் துன்பப்பட, வசனத்து நிமித்தம் உபத்திரவத்தை சந்திக்க ஆயத்தமா? இல்லை நீங்கள் அது மாறான போதனை என்று போய்விடுவீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடியதாக. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் வசனத்தை இறுதி வரை பிடித்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க கற்றுக்கொள்வோம். வல்லபிதாவே, இதோ வசனத்து நிமித்தம் இடரலடைந்து உம்மை விட்டு போனவர்கள் அநேகர் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் எதற்கு ஒப்பானவர்கள்? கற்பாறைக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, அப்படி இல்லாமல் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் வசனத்து நிமித்தம் சகித்து கொண்டு உம்மை பிடித்து கொண்டு எப்போதும் வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.